அடிச்சாங்கல்ல இப்ப வண்டி அடிக்க சொல்லுங்க விட்டுட்டு போறேன் நீ என்ன போட்டீங்க சார் என்னத்துக்கு சார் வண்டி என் வண்டி எவன்டியா ஓடிச்சா வண்டி உடைக்க சொல்லுங்க வண்டி உடைச்சாங்கல்ல வண்டி அடிச்சா முடிச்சாங்க என் பேர் ராஜாங்க. நான் அண்ணா எம்ஆர்வி கூட இருக்கிறேன். இப்போ நான் வந்து ரவுண்டான வழியாக வந்துக்கிட்டு இருந்தேன். இப்போ டிவிக்கெல்லாம் அந்த பக்கம் அமைதியான முறையில் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ திமுககாரங்க போல் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு வரும்போது நான் வண்டியில் வந்துகிட்டு இருக்கிறேன். வரும்போது வண்டியை சுற்றி எல்லாருமே வண்டி அடிக்கிறாங்க. இப்போ அராஜகம் பண்ணி இருக்கிறவங்களுக்கு இருக்கிறபோது அப்போ என்ன பண்ணுறதுங்க? அதான் இப்போ வந்து நான் வண்டியை நிறுத்தும் போது எவ்வளோ தைரியம் இருந்தாலும் தெம்புறதுன்னா அடிச்சுப்பாரு. யாருமே இல்லாத ஆளாக்கு தம்முன்னு தப்பிட்டு போகிறான். இப்போ வந்து அவன் அடித்து பார்க்கணும்லங்க, நேரம் இல்லையா? செய்யணும்ல, அவ்வளோ திராணி இல்லாதீங்க. இப்போ அங்கே கரெக்டாக வர்றாங்க. வரும்போது நான் வண்டி கார் இந்த பக்கம் போகுதுங்க. பஸ் ஸ்டாண்ட் வழியாக நம்ம இந்த பக்கம் போகிறேன். இந்த பக்கம் போகும்போது அந்த இடத்துல கார் ஆளாளுக்கு சவுரத்துக்கு அடிக்கிறாங்க. அது அடிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இருக்குது? அமைதியாக மாதிரி ஆர்ப்பாட்டம் பண்ணால் ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு போ. இது அடுத்தவங்களுக்கு பொதுமக்களை தொந்தரவு பண்ண என்னத்துக்கு தொந்தரவு பண்ணணும்? அதை விட நான் ஏன் கொடிக்கட்டி வரகா நீ ஏங்காரவே நீ அடிக்கிற அப்படின்னா நீ பொதுமக்களுக்கு நீ எந்த அளவுக்கு நீ இடைஞ்சலா இருப்ப? நீ அவ்வளோ அசிங்கமானாலும் நீ கேவலமான இருப்பா. நீ என்ன டிவிக்கே கூட்டி தானே? டிவிக்கே கூட்டி கட்டிட்டு தான் வரேன். நான் டிவிக்கேக்காரன். அவ்வளோ தெம்பு தைரியம் இருந்தால் நான் தான் இறங்கி நிற்கிறேன், அடிக்கலாம்ல. அவ்வளோ தைரியம் இருந்தால் அடிக்கலாம்ல. பரவாங்க காரை போய் அடிச்சு கார் என்னத்துக்கு ஆக போகுது? அவ்வளோ தூரம் பைத்தியகாரத்தனமாக செய்கிற வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அவங்க. அவ்வளோ ஆர்ப்பாட்டம் பண்ணுறவன் செய்கிறவன் அமைதியான முறையில் பண்ண ஒன்று தானே. இவங்களுக்கு எதுக்கு இவ்வளோ கேவலம் கட்ட தரவா? இது எதுக்கு அசிங்கமாக இல்லை இவங்களுக்கு? போலீஸ் வழக்கு போகிறேன்னு சொல்லிக்கிறாங்க. இது வழக்கு போடல அப்படின்னா மறுபடியும் நாங்கள் முயற்சி எடுப்பேன். நான் மறுபடியும் எங்கள் கட்சி தலைமையில் சொல்லி இதுக்கு உண்டான வழக்கு நான் கம்பல்சரி கண்டிப்பாக போட சொல்லுவேன். நான் கும்பலேன்னு வர அத்தனை பேர் வரா, 100 200 பேர் வர்றாங்க. எவன் அடிக்கிறான்னு என்ன தெரியுங்க? எங்கள் கட்சிக்கு எதிரான ஆளாக இருக்கிறேன். என் கட்சி பிடிக்காதவனா இருக்கலாம். அவ்வளோ திராணி இல்லாத ஆளாக இருக்கலாம். நேரடியாக கேட்கறதுக்கு தெம்பு இல்லாமல் திராணி இல்லாமல் எதிர்க்கிறதுக்கு நேரடியாக நிற்கிறதுக்கு வலு இல்லாமல் கும்பலோட கும்பலை கோவிந்தா போட்டுட்டு அடிக்கிறதுக்கு இந்த அசிங்கப்பட்ட பழக்க வழக்கம் என்னத்துக்கு உங்களுக்கு? அவ்வளோ தைரியமாக இருக்கிறவங்க நம்ம காரணம் நிறுத்தி நடுவோட்டில் ஒத்தையால் நிற்கிறோம்ல. அவ்வளோ தைரியம் இருக்கிறவங்க நேரம் நிற்கலாம்ல. அவளை கார் அடிச்சவங்க பண்ணுறவங்க நான் நேரடியாக நான் இறங்கி நிற்கிறேன்ல. ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். நீ 500 பேர் இருக்கிற, நான் ஒரு ஆள் தான் நினைக்கிறேன். நீ இறங்கி நீ நேருக்கு நேர் அடிச்சிருக்கலாம்ல.